ஏற்கனவே பேர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் தொடர்ந்து பெயர் பயன்படுத்தினா அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இன்னொரு இது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு, யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள். அதாவது இங்கே நான் உட்கார்ந்திருக்கிற இடத்தை சுற்றி பங்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றது, ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த கருவி இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கிலாந்திலோ அல்லது பெங்களூரில் கூட கிடைக்குமா. 10 நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா. 10 நாளைக்கு ஒரு முறை. அது யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பது இன்னும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஐயா, இப்போ இங்க இருக்கவங்க மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இப்போ வீட்டுல இங்க இருக்கவங்க சார்ஜ் போடுறதுன்னா அவங்க உதவி இல்லாம போட முடியாது. ஆமா, இங்க இருக்கிற மேல சந்தேகம், அது அங்க இருக்கிற மேலேயும் சந்தேகம் தான். அதான் காவல்துறை கண்டுபிடிக்கணும். தனியார் துப்புரியும் நிறுவனம் தங்களுக்கு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க யார் வச்சாங்கன்னு. ஐயா அது காரணமா சொல்றாங்க. இது நம்ம சைபர் கிரைம் வெயிட் பண்ணணும். இல்ல, சைபர் கிரைம் அதிகாரியும் வந்தாங்க, அன்னைக்கு வந்தாங்க. அவங்க இருந்தாங்க, போலீஸோட அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு, சைபர் கிரைம் போலீஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் யார் வச்சாங்க போனாங்கன்றதெல்லாம் தெரியும். இங்க கூட வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதெல்லாம் கூட தெரியும். ஆனால் இந்த சூழல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும், அவங்க புலனாய்வு பாதிக்கப்படும் என்பதனால இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. அடுத்த வியாழக்கிழமை நிச்சயமாக அதில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை என் வாழ்நாளில், இல்லை மற்ற தலைவர்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயல், மோசமான செயல், கொடூரமான செயல் நடந்திருக்க கூடாது. ஆனால் நடந்து விட்டது. ஐயா, 2026 தேர்தலில் தங்கள் தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் தேர்தலில் போட்டியிடும். நான் தான் கட்சி நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ ஏதோ இந்த கேள்வி கேட்டுக்கிறேன். கட்சியே நான் தான், தலைவர் நான் தான், நிறுவனர் நான் தான். இந்த கேள்வியெல்லாம் கேட்காது. சிஎம் வந்து முதல்வர் மருத்துவமனையில இருந்து அரசு பணியெல்லாம் பாக்குறாங்க. முதல்வர் மருத்துவமனையில இருந்து அரசு பணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஓய்வு எடுக்காத அரசு பணி பார்க்கறது. ஒருவேளை ஒன்று பாராட்டவும் வேண்டும், அதே நேரத்தில் அவருக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள, முழு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். அன்புமணி ராமதாஸ் வந்து நீங்க வந்து செயல் தலைவரா அறிவிச்சிருக்கீங்க. அவர் வந்து மக்கள் சந்திக்கிறதுக்காக நடைபயணம் போறாரு. அதை நீங்க வந்து கொடியை பயன்படுத்தக்கூடாது. என்கிட்ட அனுமதி வாங்கலையே. என்கிட்ட அனுமதி செயல் தலைவர் தான், அவர் செயல் தலைவர் தான் போட்டிருக்கிறோம், நியமனம் பண்ணிருக்கோம். பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. தலைவர் நிறுவனர்கிட்ட அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி, அதே மாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி 3 பேர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனால் அது எதுவுமே செய்யாது. அடுத்த கட்டமா சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா ஐயா? சப்போஸ் நாளைக்கு உங்க அறிவிப்பை மீறி அவங்க நடைபயணத்தை தொடர்ந்தாங்கன்னா கட்சி அது காவல்துறை பார்த்துக்கோ. அது காவல்துறை பார்த்துக்கோ.
ஐயா, புதிய கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்த வேண்டியதுனால தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலத்துக்கு வந்து 3 மாநிலத்துக்கு வந்து இந்த ஆண்டு கல்வி நிதியை வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்கீடு செய்யல. என்ன சொல்றாரு? புதிய கல்விக் கொள்கை பிரகாரம் 3 மாநிலத்துக்கு மத்திய அரசு அளிக்க வேண்டிய நிதி வழங்கல. நிதி வழங்கல. இதை நம்ம வந்து நிதி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது கல்வி சம்பந்தப்பட்டதுனால அது நிச்சயம் உடனடியாக நிதி வழங்க வேண்டும். இந்த மாநிலங்கள் இலவசங்கள் வேண்டாம் என்பது பாமகவுடைய கொள்கை. இப்ப பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்க எதிர்கட்சி தலைவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசங்களை கொடுப்போம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க கட்சி கொள்கையே சொல்றாரு. நம்ம கட்சி கொள்கையை நாம சொல்றோம். தொடர்ந்து நாம சொல்லி வரோம். பேசும்போது முதல்வர் வந்து ஒருமையில பேசியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது தற்போதைய முதல்வர் வந்து ஒருமையில பேசியிருக்காரு. அவன் எப்படி பாருங்க வாசிக்கலாம். ஒருமையில பேசியிருக்காங்க. ஒருமையில பேசி அது நான் கவனிக்கல. ஐயா, போன வாரமே கேட்டோம் ஐயா, தமிழக அரசோட செயல்பாடு. ஐயோ, எந்த மார்க் போட சொல்றீங்க, என்ன எத்தனை பர்சன்ட், இதெல்லாம் போடணுமே. இன்னும் ஒரு 2-3 மாசம் போகட்டும். நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன். உங்ககிட்ட தானே சொல்ல போறேன், வேற யார்கிட்ட சொல்ல போறேன். நாள்தோறும் தமிழகத்தை தொடர்ந்து நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, 4 ஆண்டுகள் கடந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு அதான் அந்த கேள்விக்கு விடை விரைவில் கிடைக்கும். போதும்.